வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளதை தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆளுநர் ரோசையா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் மகாலிங்கம் அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என்று பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இதையடுத்து அவருக்கான தண்டனையும் அறிவித்திருக்கிறது. இதையடுத்து தமிழகத்தில் பல இடங்களிலே பரவலாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றன. இதையடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஆளுநர் மாளிகையிலே ஒரு அவசர கூட்டம் ஒன்று இன்று நடந்தது. அந்த அவசர கூட்டத்திலே ஆளுநர் தலைமையில் முக்கியமான ஒரு ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது சட்ட ஒழுங்கு தொடர்பாக. அதில் தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர், தமிழகத்தினுடைய காவல்துறை இயக்குனர் மற்றும் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் இப்படி முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலே சட்ட ஒழுங்கை எப்படி கட்டுப்படுத்துவது, எந்தெந்த பிரச்சனை, எந்தெந்த இடங்களில் பிரச்சனைகள் இருக்கின்றன, அதை எப்படி மீண்டும் அது பெருகாமல் இருப்பதற்கு எப்படி தடுக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை அடுத்து தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்திக்குறிப்பிலே ஆளுநர் அதிகாரிகளுக்கு சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும், இந்த வன்முறை சம்பவங்கள் பெரிய அளவு நடைபெறாமல் இருப்பதற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது தமிழகத்தில் தற்பொழுது அரசியலிலே என்ன மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது, குறிப்பாக முதல்வர் பதவி அடுத்தது யார் வரப்போகிறார்கள், மேலும் இதை எப்படி தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே, ராஜ்பவன் நடந்த ஆலோசனை கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நிர்வாக சீர்கேடுகள் எதுவும் நடைபெறக்கூடாது, முழுமையாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கவனிக்க வேண்டும் என்ற இரு முக்கியமான விஷயங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்பதில் உள்ள விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கின்றன, என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பது குறித்தும் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் மகாலிங்க பொன்னுசாமி.